வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடி மாதம் வந்தாச்சு. ஆடி மாதம் ஸ்பெஷல் என்ன? வெள்ளி டம்ளரில் ஆடிப்பால், தேங்காய் பால் கொடுக்கணும். இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்ச பாயசம் வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். ஒரு மூடி தேங்காய், பெரிய மூடி தேங்காய்னு நல்லா பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி மட்டும் நம்ம அதில் சேர்த்துப்போம். ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன் தான். ரா ரைஸ், மாவு அரிசினா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும். வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, குறைச்சலாக இருக்கக்கூடாது. ஒரு மூடிக்கு அதே மாதிரி அளவில் நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இது சீவிடுங்க. வெஜிடபிள் கிரேட்டர் இருந்தாலும் நீங்கள் சீவிக்கலாம், இல்லைன்னா நல்லா தட்டி எடுத்து வச்சுடுங்க. நல்லா பொடியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு போட்டுருவோம். நம்ம போட்டுட்டு இதில் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 400 ml இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 2 கிளாஸ் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். இப்போது அடுப்பில் ஏற்றிடுங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை வெல்லத்தை கரைய வைக்கணும், அவ்வளோதான். நல்லா அடுப்பை தண்ணியை சூடாக்கிட்டு நல்லா கரைய விட்டுடுங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 7-8 பாதாம் தேங்காயோடு சேர்க்குறேன். முதல்ல ஒரு தடவை க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துடுவோம். க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 ஸ்பூன் பச்சரிசி, அதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துடுங்க. வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையாக அரைச்சி கொண்டு வரணும். கண்ணுக்கு மையிட்டுண்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்குது. கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு முதல்ல முந்திரி வறுக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு திராட்சையை சேர்த்துப்போம். திராட்சை ஏன்னா போட்டவுடனே நல்லா சூடில் போட்டோன்னே புஷ்ஷுன்னு அது நல்லா பால் மாதிரி உப்பிண்டு வரும். அதனால் முந்திரி கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு இதையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த நம்ம பாயசம் பண்ண போகிற சட்டி நல்ல கனமான சட்டியாக இருக்கணும். ஓகேவா? இது இப்படி இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சட்டி சூடாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்ச விழுதை சேர்க்கணும். அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயும் அலம்பி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வெல்லம் கரைய வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. மண் இருந்தால் அப்படியே அதில் ஸ்ட்ரெயின் ஆகிடும். இந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாக இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். அதாவது யூ ஹாவ் டு கீப் ஆன் மிக்சிங். நம்ம கீப் ஸ்டிரிங். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டிப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். நல்லா பார்க்கும்பொழுதே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். பார்க்குறது தெரியுறது ரெடி ஆகிடும். இப்போது கடைசியாக ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தண்ணி அளவெல்லாம் இந்த மாதிரி விட்டால் தான் நம்மளுக்கு பாயசம் கெட்டி ஆகாமல் இருக்கும். 2 ஸ்பூன் அரிசி தான் போட்டிருக்கோம், அதுக்கே கெட்டிப்படும். அதனால் இவ்வளோ தண்ணிலாம் ஊற்றணும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதில் போட்டுடுவோம். இப்போ ஆடி பாயசம் ரெடி ஆயாச்சு. இப்போ வெள்ளி டம்ளரில் விட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுப்புங்க. பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் புது மாப்பிள்ளை இருந்தாருன்னா நல்லா தலைவாழை இலை போட்டு பாயசம், வடை, இந்த பாயசம் தான் மெயின். இதோட நைவேத்தியம் பண்ணி நம்ம அவளுக்கு பரிமாற வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.